வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோட் சைடில் இருந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. டைப்பு ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க எல்லாருக்கும், சிபிஇ போகிற பசங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோன்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நேற்றே வந்து இது போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். நம்ம வந்து சரியாக கவனிக்கலை. 24 நைட்டு போட்டாங்களா என்னன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்எம்எஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்எம்எஸ் மாடுலஸ் ஃபார் சிஓஏ எஸ்எப் இ ஆஃபீஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மாடுலஸ் ஃபார் டைப்ரைட்டிங் ஆர் எனேபிள் இன் கேண்டிடேட் லாகின். அதாவது அந்த மாடுலஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். அதாவது இ ஆஃபீஸ் சிஓஏ தவிர டைப்ரைட்டிங் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் ஸ்லாட் செலெக்ஷன், அதாவது சிபிஇ ஓன் லொக்கேஷன் ரிமோட்டில் போகிறவங்களுக்கு வந்து ஸ்லாட் செலெக்ஷன் வந்து அது பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை ரெகுலராக நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, இதுக்குள்ளே இது வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு லாகின் எடுத்து அது உள்ள நம்ம கேண்டிடேட் லாகின்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேம்மா, நம்ம இப்போ கேண்டிடேட்ஸ் லாகின்குள்ளே போனோடனே நம்ம இதை நீங்கள் லாகின் பண்ணிங்க, எப்போவும் கொடுத்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணிங்களோ அதுக்குள்ளது வந்துடும். இதில் வந்து அவங்க சிஓஏ அப்ளை பண்ணியிருக்காங்க, டைப்ரைட்டிங் தமிழ், டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், ஷார்ட் அண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு காட்டுது. ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஓஏ லேர்னிங் வீடியோ மாடல்னு இருக்குது. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதை பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது சிஓஏக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்ன லெசன்ஸ் வந்து லெசன் வைஸாக அவங்க வீடியோ போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மாடல் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும் அந்த யூனிட்டில் அப்படின்னா, யூனிட் 1க்கு மார்க் டெஸ்ட் அப்படின்னாலுமே அந்த 1 யூனிட்டு ஃபுல்லும் நீங்கள் பார்த்து முடிச்சாதான் இந்த லாக்டு வந்து ஓப்பன் ஆகும். 20 கொஸ்டின் பெர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் கேட்குற விதமாக கொடுத்துருக்காங்க. டைம் லிமிட் வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 50% வந்து நம்ம எடுக்கணும். பாசிங் ஸ்கோர் வந்து 50% இருக்கணும். அப்போ தான் அடுத்த யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்ம படித்து அடுத்த யூனிட்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது எல்லாமே வந்து. ஏன்னா இது டோட் சைட்லேருந்தே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறனால கொஸ்டின் எந்த மாதிரி வரும் நம்ம பயப்பட வேணாம். இதுதான் சிஓஏக்குள்ளே லேர்னிங் வீடியோ மாடல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க, சிஓஏ ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் வீடியோ மாடலஸ் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயுமே அதே மாதிரிமா ப்ராக்டிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடியூசிங் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம என்னென்ன பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மெதுவாக ஓட விட்டு என்ன செய்யணும் நீங்கள் பார்க்கணும். இது யூனிட் 2க்குள்ளது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் டச் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிஓஏல வர இங்கிலீஷ் டைப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பேசேஜ் 1. நான் முதல்ல வீடியோக்குள்ளே போய்க்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து அது சொல்கிறாங்க. ஓகேவாம்மா, நம்மளுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்பீட் வரும் என்ன ஏது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் இங்கிலீஷ் பேசேஜ் ஜூனியர் 1 நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு லே அவுட் வந்து மேலேயும் கீழேயும் இருக்கணுமா இல்லை பேசேஜ் இந்த சைடும் நம்ம இங்கே அடிக்கணுமா கேட்டிருக்காங்க. நம்ம இப்போது நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் மேலேயும் கீழேயும் இருக்கும். ஸோ நான் அதையே இது வந்து இது பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு பேசேஜ் இருக்குது. எக்ஸாக்ட்லி நம்ம வெப்சைட்டில் எப்படி இருந்ததோ ஹைலைட் ஆஃப் பண்ணால் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அடித்து காட்டுறேம்மா. அதாவது வந்து என்னென்னா நம்ம ஓனாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கையை வச்சு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் நார்மலாக இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, சும்மா நான் உங்களுக்கு தப்பாக வச்சு கூட அடித்து காட்டுறேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் முடியணும்னு நினைக்கிறேம்மா. என்ன 9 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா, இல்லை என்ன கொடுத்துருக்காங்க மேலே சப்மிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருவோம். கொடுத்துட்டா அங்கே பாருங்கள் நம்ம எத்தனை மிஸ்டேக் விட்ருக்கோம், எத்தனை கரெக்ட் வேர்ட்ஸ் வந்துருக்கு, நம்ம எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓரளவு கிட்டத்தட்ட நம்மளோட வெப்சைட்லேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட நீங்கள் டோட் வெப்சைட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தாம்மா. ஸோ அவங்களே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் இரர் எத்தனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் இதைப்படியும் பார்த்துக்கலாம். நீங்கள் விட்ட ஒமிஷன்ஸ் வேர்டு எத்தனை அப்படிங்கிறதும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தாம்மா பண்ண முடியும். ஓகேம்மா, இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு. இதுவும் நம்ம வெப்சைட்டில் உள்ள மாதிரி நல்லா கரெக்டாக இருக்குது. அதை விட இது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டோட் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது. அதாவது என்னென்னா அப்படியே வந்து ஓரளவு நாங்கள் யோசித்து பண்ணது ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்குள்ளே போவோம். பேசேஜ் ப்ராக்டிஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் டிட்டோவாக இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழேனா கீழே மேலேனா மேலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹைலைட்டர் இல்லாமல் நம்ம வந்து அதாவது எப்படி நம்ம இதில் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான். அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20% கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டைப்ரைட்டிங் தான் முக்கியமானது. தமிழ் டச்சிங் இப்போ பாருங்கன்னா தமிழ் டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசேஜ் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பசங்க வந்து இதே தான். அதாவது நீங்கள் ஒரு நிமிஷமா இப்போ தமிழ் 99னா இதில் தமிழ் 99 மாற்றணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது தமிழுமே. ஸோ நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டன் முதற்கொண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த பையன் வந்து ஷார்ட்டன் இங்கிலீஷ் பதியலை, தமிழ் மட்டும் பயிஞ்சனால நம்ம என்ன பயிஞ்சிருக்கோமோ அந்த கோர்ஸுக்கு மட்டும் தான் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ் மாடல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதிலே அவங்க டிக்டேஷன் கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தா டிக்டேஷன் கேட்குற மாதிரி இருக்குது. ஓகேவா, இது ஆடியோ போட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷமா. இதுவரை அவங்க அதில் எதுவும் டிக்டேஷன் போடலைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷார்ட்டனுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள இது. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் மேனுஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், மெமோ, அஃபிஷியல் லெட்டர், ஸ்டேட்மெண்ட்டுன்னு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம மேலே இருக்குது. இது அப்படியே வேர்டை வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். சிஓஏ படித்தவங்க எல்லாருக்குமே இது எப்படி சென்டர் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு இது தெரியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்னும் அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் கடகடன்னு போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே வெப்சைட் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கம்மா. எல்லாமே வந்து அவங்கவுங்க பயிஞ்சது அவங்கவுங்களுக்கு வரும். நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது போடுவோம். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததோட வந்து என்னென்னா நல்லா இருக்குது. செகண்ட் பேப்பர் இதிலலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஷினில் அடிக்கிறதோட இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஆல்.